ஆன்மீக பக்தி சேனல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு நம்மகிட்ட நிறைய இருக்கும். ராகு கேது பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி. எதுக்கு அப்படின்னா, இந்த பெயர்ச்சிகள் தான் நம்மளுக்கு ரொம்ப காலங்கள், 1 வருடம், 1.5 வருடம், 2 வருட காலங்கள் நீடித்து நம்மளுடைய ராசிக்கும், நம்மளுடைய லக்னத்திற்கும், நம்மளுடைய நட்சத்திரத்திற்கும் ஒரு வலிமையான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதுல பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கிய மாற்றங்கள் நிகழும். ஒரு குரு பெயர்ச்சி நடந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஒரு முக்கிய மாற்றங்கள். அதுக்கப்புறம் கர்ம வினைகளிலிருந்து நம்ம விடுபடக்கூடிய ஒரு கால நேரம். நிறைய கர்மாக்கள்ல சிக்கியிருப்போம், எல்லா பிரச்சனைகள்ல இருந்து மாட்டிக்கிட்டே இருப்போம். அந்த கர்ம வினைகளிலிருந்து சிக்கக்கூடிய அமைப்புல இருந்து ஒரு மாற்றம் நம்மளுக்கு உண்டாகும். அடுத்தது பண வரவு. முக்கியமான விஷயங்களே இதுதான். பண வரவை எதிர்நோக்கி இருக்கக்கூடியது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வேலை கிடைக்கல, பணப்புழக்கம் அதிகமா இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல அப்படிங்கறதெல்லாம் இந்த கிரக பயிற்சிகள் மூலியமா நம்மளுக்கு நடக்க இருக்கு. அப்படி அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதுல இத்தனை மாற்றங்கள். அடுத்து குடும்ப உறவுகள். குடும்பம் ஒரு சமரசமா நல்லா இருக்கணும், சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்கணும். ஒவ்வொரு கிரகத்துடைய பார்வை பலம் அது நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப குடும்ப உறவுகள் பற்றி நம்ம இத அனுபவிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம். திடீர்னு ஆன்மீகவாதி, திடீர்னு சில விஷயங்கள் ஆன்மீகமா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க, ஆனா ஒரு கிரக பார்வையோ அதனுடைய ஆற்றல் அதிகமாகும் போது நிச்சயம் ஒரு கோயிலுக்கா போவாங்க, ஆன்மீக பலம் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம், சரிங்களா? அடுத்தது சிறப்பான அதிர்ஷ்டம். ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வேணும். அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன? அது இஷ்டமா வரக்கூடியது. அப்ப ஒரு கிரகங்களின் ஆற்றல் அதிகமாகும் போது அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் நம்மளுக்கு அதிகரிக்கும். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அமைப்பு அதிகமா இருக்கு. அதுல குரு பெயர்ச்சியுடைய பலன் ரொம்ப பலம் அதிகம். குரு பெயர்ச்சி பலன்ல இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புல பாத்தீங்கன்னா பார்வை, குருவோடைய பார்வை பலம் அதிகமா இருக்கு. சரி, இந்த காலகட்டத்தை 2026 ஆண்டோடைய குரு பெயர்ச்சி அப்படிங்கும் போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் குரு பகவான் உச்சமாகிறார். எந்த இடத்துல உச்சமாகிறார்னா, கால புருஷத்துக்கு 4ஆம் இடமாகிய சிறப்பு மிக்க ஒரு தாய் ஸ்தானமாகிய, ஒரு குடும்பஸ்தானமாகிய, ஒரு பாகியஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு, கடகத்துக்கு அவர் உச்சம் பெறுகிறார். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு பகவானுடைய ஆற்றல் எவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை 27 நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். எல்லாரும் ராசிக்கு பார்ப்போம், லக்னத்திற்கு பார்ப்போம். ஆனா இந்த முறையில நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு, அந்த நட்சத்திரம் இந்த குரு பெயர்ச்சியினால எவ்வளவு பலம் பெறும் அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு? குரு பெயர்ச்சி அப்படிங்கும் போதே மீனத்துக்கு விழுகுது ரேவதி நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம், சரிங்களா? அப்ப இந்த கடைசி நட்சத்திரத்துக்கு, கடைசி குழந்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அதே மாதிரிதான் கடைசி நட்சத்திரத்துக்கும் முதல் நட்சத்திரத்துக்கும். அப்ப இந்த கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துல இந்த வருஷம் குருவோடைய பார்வையும் விழுகுது. அப்ப குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு. நிச்சயம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வாழ்க்கையில புதிய பாதையை நோக்கி போவீங்க. வாழ்க்கையில புதிய பாதை தேடி, எனக்குன்னு ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுத்துக்குவேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு போவீங்க. இசை கலையில இருக்கிறவங்க புகழ் பெறக்கூடிய ஒரு காலம். இசை கலையில இருக்கிறவங்க புகழ் பெறக்கூடிய ஒரு காலம். இந்த ரேவதி நட்சத்திரத்துல நிறைய பேர் இசையில இருப்பாங்க, கலைத்துறையில இருப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில குழந்தை 7 வருஷமா இல்ல, 5 வருஷமா இல்ல, ஒரு 10 வருஷமா இல்லாதவங்களுக்கு திடீர்னு குழந்தை வாய்ப்பு.
இதெல்லாம் நிச்சயம் நடக்கும். இந்த குரு பகவான் வந்து அது எங்க இருக்காரு? தாய் ஸ்தானத்துல 4ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்கிறாரு. நீர் ராசியிலிருந்து நீர் ராசியை பார்க்கிறாரு. அப்ப அதுக்குள்ள உங்க நட்சத்திரம் வந்து புதன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. புதன் நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்கு. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பா வயித்துல ஒரு கரு உருவாகும். இதனால ஒரு குழந்தைக்குண்டான ஒரு செல்வம் கிடைக்கும். அடுத்தது, ஏதாவது குழந்தைக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் போறீங்கனாலும் ரேவதி நட்சத்திரத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உண்மையாவே உங்களுக்கு நிச்சயம் பலனளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஹாஸ்பிட்டல் தொழில், ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம சொல்லுவோம் ஹாஸ்பிட்டல் தொழில் நல்லா இருந்தா மக்கள் வந்து அங்க நோயாளிகளா போடுவோம். அப்படி இல்லை, இருக்கிற நோயாளிகளை ரொம்ப நல்லா குணமாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய டாக்டர்ஸ்க்கு நல்ல பேர் கிடைக்கும். நான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ் நல்ல பேர் அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த காலம் பேர் ஒரு ஒரு தேர்வாவீங்க. அடுத்தது எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க, பிடிஎஸ் படிக்கிறவங்க, ஒரு மருத்துவத்துறையில படிக்கிறவங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட படிக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நீட் தேர்வு மூலியமாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயம் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அதுவும் உங்களுக்கு செயல்பாடு அதிகரிக்கும். அப்பாவுடைய உங்களுக்கு நேரடியான ஒரு பகை இருந்தாலும், ஒரு மகன் ஒரு அப்பாட்ட பெருசா பேசாம இருந்தாலும் அது உங்களுக்கு தீர்ந்துடும். அம்மாவிற்கும் ஒரு மகனுக்கும் நல்ல ஒரு பந்தம் உருவாகும். அப்பாவிற்கும் மகளுக்கும் நல்ல ஒரு பந்தம் உருவாகும். உறவினர்களுக்கு நல்ல பந்தம் உருவாகும். கூட பிறந்தவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இவ்வளவு நாள் அவன் கண்டுக்கவே இல்லை என்னை அப்படின்னு சொல்றது, கூட பிறந்தவங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இது எல்லாமே ஏன்னா குருவுடைய பார்வை அவர் வீட்டை பார்க்கறது, அது மோட்சஸ்தானத்தை பார்க்கறது. அப்போ என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவாரு. அப்படி இருக்கும்போது அந்த ரேவதி நட்சத்திரங்கள்ல ரொம்ப வலிமையா இருந்து அது கடைசி நட்சத்திரமா அதிகப்படியான செல்வ செழிப்பு, கடைசி குட்டின்னு நிறைய பண்ணுவாங்களே, அது மாதிரி கடைசி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பலம் அதிகம், அதிகப்படியான ஆற்றல், குரு சக்தி எல்லாமே ஆற்றல் மிக்க ஒரு செயல்பாடு இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கு. இவங்க செய்ய வேண்டியது பெருமாள் கோயிலுக்கு அனந்த சயன பெருமாள் ஒரு முறையாவது பார்த்துட்டு வருங்க. ஸ்ரீரங்கம் போங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்க வந்து அனந்த சயன பெருமாள் தான் இருக்காரு. அவரை பார்த்துட்டு வருது உங்களுக்கு அற்புதமான ஒரு வேலை செய்யும். ஏன்னா நீங்க நின்ற பெருமாளை பார்க்கறது, அந்த பெருமாள் அனந்த சயன பெருமாள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. நீங்க துளசி மாலை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அடிக்கடி துளசி கலந்த தண்ணீரை குடிச்சிட்டு வர்றது உங்களுடைய தோஷத்தை, உங்களுடைய தடைகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். சில ஃபாலோ பண்ணாம எந்த விஷயத்தும் நடக்காது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு பயிற்சியா இருக்கு. இப்ப நம்ம இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இல்லை எனக்கு நேரடியா கால் பண்ணி, எனக்கு என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நேரடியா நீங்க என்னுடைய தொலைபேசியில நீங்க கேட்கலாம். இது கேட்கிற மூலியமா என்னன்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உங்களுடைய ஜாதகத்தை எப்படி பார்க்கணும், உங்க ஜாதகத்துல என்ன யோகம் இருக்கு, இந்த நட்சத்திரம் வந்து எந்தெந்த கிரக, நான் சொன்னேன் இல்லையா, எந்தெந்த நட்சத்திரத்துல இந்த ஒரு நட்சத்திரம் வேலை செய்யுது, இதெல்லாம் பார்க்கும்போது தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். நிச்சயம் எனக்கு கால் பண்ணி நீங்க பேசலாம். உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு.